நன்றி எழுதுகிற பழக்கத்தினால என்னோடய பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆச்சு. நான் என் வாழ்க்கையை பார்க்குற கண்ணோட்டம் மாறிச்சு. என்னோடய வாழ்க்கை ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் மாறிச்சு. ஸோ நன்றி ஏன் எழுதணும், எப்படி எழுதணும், எதுக்கெல்லாம் எழுதணுங்கிறத இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் வாசுகி சங்கர். எல்லார மாதிரியும் என் லைஃப்லேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செஞ்சுது. வீட்டுக்கு வீடு வாசப்படி தான். எல்லாருமே ஃப்ரீயாக இருக்கிறது இல்லை. பட் அப்படி இருந்த சமயத்தில் நான் ஈர்ப்பு விதியை தெரிஞ்சுக்கிட்டேன். அதை ரொம்ப சரியாக ஆரம்பிக்கிறதுக்கான முதல் வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நன்றி எழுதுறது மட்டும்தான். நன்றி மட்டும் தொடர்ந்து 30 நாள் எழுதினாலே உங்கள் லைஃப்பில் அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி வரும். இதை நீங்கள் எழுதினா மட்டும்தான் உங்களால் உணர முடியும். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இல்லை நான் காலையில் எந்திரிச்ச உடனே சொல்லிடுவேன், நான் கண்ணை மூடிட்டு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒர்க் அவுட்டே ஆகாதுங்க. நன்றிங்கிற வார்த்தையை நீங்கள் எழுதுறீங்கன்னா அந்த இதை எழுதுறதுக்கு உங்கள் கண் அதை பார்க்கும், உங்கள் கை அதை எழுதும், உங்கள் மூளை அதுக்கான சிக்னலை அனுப்பும். ஸோ உங்களோட சென்சஸ் நிறைய வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா எழுதும் போது மட்டும்தான். அதுவும் நம்ம சப்கான்ஷியஸ் அப்போ தான் ஒர்க் ஆகும். அதனால தான் நன்றியை எழுதணும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ நன்றி எழுதுறது என்னென்னா சாமி கும்பிடுற மாதிரி கடன்னு. இன்னுமே எனக்கு சம்டைம்ஸ் சாமி கும்பிடும்போது நான் நல்லா படிக்கணும், எனக்கு நிறைய மார்க் வரணும்னு வேண்டிகிட்ருப்பேன். எனக்கு தெரிஞ்சு கோவில்கள் எல்லாமே நம்ம நன்றி சொல்கிறதுக்கான இடமாக தான் இருக்கணும். நம்ம அதை கூட இதை கூடலாம் கேட்டுட்ருக்கோம். உண்மையிலேயே நமக்கு வேணுங்கிறத அடையிறதுக்கான சிம்பிள் சீக்ரெட் என்ன தெரியுமா? நம்மக்கிட்ட ஏற்கனவே இருக்கிறதுக்கு நன்றி சொல்கிறது. நீங்கள் எந்த விஷயத்துக்கு நன்றி சொல்கிறீங்களோ அந்த விஷயம் பல மடங்காக உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நன்றி சொல்கிறீங்களா, உங்கள்கிட்ட பண வரவு அதிகமாகும். உங்கள்கிட்ட இருக்கிற ட்ரெஸ்ஸுக்கு நன்றி சொல்கிறீங்களா, நிறைய ட்ரெஸ் கிடைக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் நீங்கள் எழுதினா மட்டும்தான் தெரியும். நன்றி சொல்கிறது ஒன்றும் நமக்கு புதுசு கிடையாதுங்க. திருவள்ளுவரே ஒரு அதிகாரமே வச்சுருக்கிறாரு. நம்ம என்னென்னா இருக்கிற விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருப்போம். ஸோ நம்ம ஏதாவது ஒரு விஷயத்த குறை சொல்கிறோன்னாலே என்ன பண்ணுவோம், நம்மகிட்ட இருக்கிறத கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். இங்கே பாரு, இந்த குழந்தை இவ்வளோ சேட்டை பண்ணுது அப்படின்னு சொல்லி திட்டுவோம். எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லாமல் கூட இருக்குது. பட் நமக்கு ஒரு ஹெல்தியான குழந்தை இருக்கிறதுனால மட்டும்தான் அது சேட்டை பண்ணுது. உங்கள் வீடு எப்போவுமே கலைஞ்சிருக்குன்னா டோன்ட் வரி, உங்கள் குழந்தைங்க ஹெல்தியாக இருக்கிறாங்க. அப்படி தான் நான் என்ன தேத்திக்குவேன். நீங்கள் ஆர்கனைஸ் பண்ண ஆரம்பித்தா உங்கள் கூட சேர்ந்து அவங்களும் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. இது நான் கற்றுக்கிட்ட டிப்பு. நன்றி எழுதுறது பார்த்திங்கன்னா, நான் இருக்கிற கிடப்பில் நன்றி வேற எழுதவா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்லதுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். அதனால தான் நம்ம எல்லோரும் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம். இல்லை என் வாழ்க்கையே ஒரே சோகம், எனக்கு எந்த நல்லதுமே நடக்கலன்னா யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி எழுத ஆரம்பிங்க. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, நான் டெய்லியும் என்ன பண்ணுவேன்னா, ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த கிஃப்ட்ஸ், ஐ எம் கிரேட்ஃபுல் ஃபார் த குட் நியூஸஸ் அப்படின்லாம் எழுதுவேன். ஸோ எல்லா நாளும் எனக்கு குட் நியூஸ் வருமானா தெரியாது. பார்த்திங்கன்னா என் பையனோட பர்த்டே அன்னைக்கு அன்எக்ஸ்பெக்டடாக எனக்கு 2 கிஃப்ட் கிடச்சிது. ஸோ அதுவும் நான் ஒரு வாட்ச் வாங்குறதுக்காக கிட்டத்தட்ட 2 months பார்த்துட்டு இருந்தேன். எதுவுமே எனக்கு பிடிக்கல, எனக்கு பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி பிடிக்கல. பட் நான் ஒன்று வாங்கிட்டேன். ஸோ அந்த வாட்சுக்கு நான் நன்றி எழுதிட்டு இருந்தேன். எனக்கு வேறு ஒரு வாட்சே கிஃப்டாக கிடச்சிது. ஸோ நம்ம எந்த விஷயத்துக்கு நன்றி சொல்கிறோமோ அது இன்னும் பெருகும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு பணம் நிறையா வேணும்னா உங்கள்கிட்ட இருக்கிற பணத்துக்கு நன்றி சொல்லுங்கள். நான் இதில் 200% சொல்லுவேன். நீங்கள் பணத்துக்கு நன்றி சொன்னீங்கன்னா நிச்சயம் உங்கள்கிட்ட நிறைய வரும். இப்போ நம்ம புது புது விஷயங்கள் நன்றி எழுதும்போது டெய்லி காலையில் நம்ம வாழ்க்கையில் நடந்த நல்ல விஷயங்களை நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அப்படி யோசிக்க ஆரம்பிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம சப்கான்ஷியஸ் நம்ம பிளஸ்டாக தான் இருக்கோம், நமக்கு இவ்வளோ நல்ல விஷயம் கிடச்சிருக்கு வாழ்க்கையில் அப்படிங்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் நமக்குள்ளே க்ரியேட் ஆகும். நம்ம பாசிட்டிவாக மாறுறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முதல் படியே நன்றி எழுதுறது மட்டும்தான். உங்களுக்கு இந்த பழக்கம் இல்லைன்னா இதை ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அழகாக மாறுச்சுன்னு நீங்களே என்கிட்ட சொல்லுவீங்க.
ஸோ நன்றி எழுதுங்க அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு அதையே திருப்பி திருப்பி எழுதுவோம் நம்ம. ஸோ அப்படி நம்ம பண்ணக்கூடாது. டெய்லியும் புது புது நன்றிகள் எழுதணும். குறைஞ்சது ஒரு 10ஆவது எழுதணும். ஸோ அதில் நிறைய கேட்டகரி இருக்குது. அதாவது நம்ம லைஃப்பில் நமக்கு தேவையான ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், கெரியர், மணி, செல்ஃப், இந்த 6 விஷயங்களுக்கும் நம்ம நன்றி எழுதணும். ஃபஸ்ட்டு அந்தளவுக்கெல்லாம் நீங்கள் கஷ்டப்படாமல் முதல்ல மேஜிக்னு ஒரு புக் இருக்குது. ஒன்று அதை வாங்கி படித்து எப்படி எழுதுறதுங்கிறத கற்றுக்கோங்க. இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 லைன் ஹெல்த்துக்கு எழுதுங்க. அப்புறம் வெல்த்னா உங்கள்கிட்ட இருக்கிற பொருட்களுக்கு எழுதுறது. நீங்கள் எழுதுகிற நோட்டுக்கு எழுதலாம், பென்சிலுக்கு எழுதலாம். உங்கள் வீட்டில் என்ன பொருள் இருக்கோ, நீங்கள் பணம் கொடுத்து வாங்கியிருப்பீங்க இல்லையா, அந்த பொருளுக்கு நன்றி எழுதலாம். தென் கெரியர், நீங்கள் ஒரு வேலை பார்த்துருப்பீங்க, அந்த இதுக்கு எழுதலாம். அங்கே இருந்த என்விரான்மெண்ட்டுக்கு, அங்கே உங்களுக்கு கிடைத்த பொருட்களுக்கு, இல்லை அங்கே இருந்த மனிதர்களுக்கு. அப்புறம் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்கன்னா, நீங்கள் யாருக்கெல்லாம் நன்றியோடு இருக்கீங்களோ அதெல்லாம் எழுதலாம். மணி நன்றி எழுதும்போது டெய்லி நம்ம எல்லாருமே செலவு பண்ணாமல் யாருமே இல்லை. ஸோ நீங்கள் டெய்லி செலவு பண்ணுற பணத்துக்கு நன்றி எழுதுங்க. இது கிரேட்டஸ்ட்டு சீக்ரெட். இதை நான் 6 வருஷம் கழித்து தான் கண்டுபிடிச்சேன். ஸோ நீங்கள் டெய்லி செலவு பண்ணுற பணத்துக்கு நன்றி எழுதுனா உங்கள்கிட்ட அவ்வளோ பணம் வரும். இதை நான் உணர்ந்திருக்கேன். ஸோ நீங்கள் அதை எழுதி பாருங்கள். தென் செல்ஃப்க்கு பார்த்திங்கன்னா, இதுக்கு முன்னாடி உங்களை யாராவது அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க, இல்லை நீங்கள் உங்களை நினச்சி எதெல்லாம் பெருமையாக நினைக்கிறீங்களோ. சரி, ஃபார் எக்ஸாம்பிள், நான் நல்லா எழுதுவேன். நான் எப்போவுமே எழுதுறதுக்கு நன்றி எழுதுவேன் எனக்கு. ஸோ நான் எழுதுனதுனால எனக்கு கிடைச்ச ப்ரைஸஸ்க்கு, அப்ரிஷியேஷனுக்கு, அதுக்கெல்லாம் நான் நன்றி எழுதுவேன். சரிங்களா? ஸோ இந்த 6 ஏரியாலையும் நம்ம நன்றி எழுதணும். டெய்லியும் நன்றி எழுதணும். நன்றி எழுதுனா நம்ம வாழ்க்கை ரொம்ப அழகாக மாறிடும், ரொம்ப சீக்கிரமாக மாறிடும். இப்போ நான் நன்றி மட்டும் எழுதுனா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நன்றி எழுதுறது ஒரு பார்ட். சரிங்களா? இது போக மற்ற ஸ்டெப்ஸும் இருக்குது. நான் மற்ற வீடியோஸ்லேயும் அதையெல்லாம் சொல்லியிருப்பேன். அஃபர்மேஷனும் கேட்கணும், டீடாக்ஸும் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நன்றி எழுத ஆரம்பிங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சரி பண்ணணும், வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும், உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குது, அதை அடையணும் அப்படிலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நன்றி எழுத ஆரம்பிங்க. நிச்சயம் நீங்கள் நினைக்கிறது சீக்கிரம் நடந்துடும். இதுக்கு இடையிலையே என்ன பண்ணக்கூடாதுன்னா, வேறு எந்த ப்ராசஸும் பண்ணக்கூடாது. இந்த 55x5 பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், எதுவுமே வேண்டாம். ஜஸ்ட் 30 நாளைக்கு நன்றி எழுதுங்க. உங்கள்கிட்ட இருக்கிற விஷயங்களுக்கு நன்றி எழுதுங்க. எனக்கு எப்படி நன்றி எழுதுறதுனே தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா, நான் அதுக்கான எக்ஸாம்பிள்லாம் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், நான் எப்படி எழுதுவேன்றது. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நன்றி எழுதுனா நம்மளோட பாசிட்டிவிட்டி ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணுறது குறையும், நம்ம மனசும் ரொம்ப அமைதியாகும். நம்ம காலையிலையும் நைட்டும் நன்றி எழுதலாம். காலையில் மினிமம் 10 நன்றிகள், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி 5 நன்றிகள் எழுதலாம். உங்களுக்கு நன்றி எழுதுறது சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். சரிங்களா? இது ஒரு முக்கியமான லெசன் லா ஆஃப் அட்ராக்ஷனில். லா ஆஃப் அட்ராக்ஷனே என்னன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்க ஒருத்தவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.